ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தம்பருப்பு கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். மசாலாவுக்கு ஒரு 3 ஸ்பூன் துருவின தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை வாஷ் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சிடலாம். 3 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கொஞ்சமாக வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்தது, நம்ம தாளித்து இறக்கிடலாம். பருப்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சீரகம் போட்டிருக்கேன். கடுகு பிடிச்சதும் 3 சின்ன வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் செவந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இதை இப்போ பருப்பு கூட ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், உளுந்தம்பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். முதுகுவலி இருக்கிறவங்கெல்லாம் இதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.